அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் 30/1/2022 அன்று நடத்திய மாதிரி வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாத்தாளை ஆன்லைனில் நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் 30/1/2022 அன்று நடந்த தேர்வில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ முதல் கேள்வி, ஒரு வேலையை ஏ 10 நாட்களிலும் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அதே வேலையை 6 நாட்களிலும் செய்வர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? சரி, இப்போ ஏ 10 நாளில் முடிக்கிறார். தனியாக அந்த வேலையை செய்யும் பொழுது 10 நாட்கள் ஆகுது. பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அந்த தொகையை நம்மளால் பிரிக்க முடியும். சரி, அப்போ பி தனியாக எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னா, இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து 6 நாள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏ 10 நாள், ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 6 நாள். அப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஷார்ட்கட் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். ஸோ 10ஐயும் 6ஐயும் பெருக்கி கீழே அதனுடைய வித்தியாசம் 10க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2 2 4, 3 2 6, 4 2 2, 5 2 10. ஸோ அப்போ 5 பெருக்கல் 3 15. ஸோ அப்போ பி தனியாக அந்த வேலையை 15 நாளில் செய்வார். ஓகேவா? ஏ 10 நாளில் செய்வார். சரி, அப்போ ஏவுடைய ஒரு நாள் வேலை 1/10, பியோட ஒரு நாள் வேலை 1/15. இப்போ அந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் 30. ஸோ அப்போ 30ஆல் பெருக்குனா இது 3ன்னு வரும், இது 2ன்னு வரும். ஓகேவா? 1/10 30ஆல் பெருக்குனீங்கன்னா 3, 1/15 30ஆல் பெருக்குனீங்கன்னா 2. அப்போ ஏவுக்கு 3 பங்கு நமக்கு கொடுக்கணும், பிக்கு 2 பங்கு கொடுக்கணும். ஸோ அப்போ மொத்தம் 5 பங்கு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடித்ததுக்கு அப்புறம் எவ்வளோ தொகை வருமானமாக வருகிறது அப்படின்னா 1500ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1500 5ஆல் வகுக்கிறோம். 5ஆல் வகுத்தா 1 பங்கு கிடச்சிரும். ஏன் 5ஆல் வகுக்கிறோன்னா, இங்கே ஏவுக்கு 3 பங்கு, பிக்கு 2 பங்கு. அப்போ மொத்தம் 5 பங்கு. 5ஆல் வகுக்கிறோம். ஏவுக்கு 3 பங்கு கொடுக்கணும், அதனால் 3ஆல் பெருக்கிக்கிறோம். ஸோ அப்போ 5ஐயும் 1500ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 500 வரும். சாரி, 1500 5ஆல் பெருக்கினீங்கன்னா 300 வரும். 300. ஸோ அப்போ 300 பெருக்கல் 3 900. ஸோ அப்போ ஏவுக்கு 900. அப்போ 1500ல் 900 போச்சுன்னா மீதி இருக்குது எவ்வளோ? 600. ஸோ அப்போ ஏவுக்கு 900, பிக்கு 600. ஸோ அப்போ 900, 600 அதுதான் ஆன்சர். சரியா? அடுத்தது, ஏ என்பவர் பியை காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரி, இப்போ ஏபின்னு 2 போட்டுக்கலாம். 2 பேர் இருக்காங்க, ஏபி. இப்போ யார் திறமையானவர் அப்படின்னா ஏ தான் திறமையானவர். அவருக்கு கீழே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சரி, எத்தனை மடங்கு திறமையானவர்? 2 மடங்கு திறமையானவர் இல்லையா? அப்போ 2 மடங்குன்னும் போது 2x, அதை பிக்கு கீழே போட்டுக்கணும். சரியா? இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது யார் திறமையானவரோ அவர் கீழே எக்ஸ்ன்னு போட்டு, எத்தனை மடங்கு திறமையானவர்? 2 மடங்கு இல்லையா? அதை பிக்கு கீழே போடணும். சரி, இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அந்த வேலையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஷார்ட்கட் நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கிறோம்.
டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸுக்குமே தனித்தனியாக வீடியோ இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். 2xஐயும் எக்ஸையும் பெருக்கி கீழே வந்து ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டினா 3x. இத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 14 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். மீதி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அன்சைட் போச்சுன்னா 3 பெருக்கல் 14 டிவைடட் பை இந்த 2 வந்து கீழே வந்துடும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 14 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 3 7 21. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எக்ஸுன்றது என்னது ஏவுக்கு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ ஏ வந்து 21 நாளில் அந்த வேலையை முடிப்பார். அதான் வந்து ஆன்சர். சரியா? ஏ வந்து 21 நாளில் அந்த வேலையை முடிப்பார். அடுத்தது ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாளில் முடிக்கின்றனர். ஏ என்பவர் பியை விட 1/3/4 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ செகண்டில் பார்த்த கொஸ்டினும் இந்த தேர்ட் கொஸ்டினும் ஒரே டைப் தான். ஓகேவா? இப்போ ஏ போட்டுக்கிறோம், இந்த இடத்துல பி போட்டுக்கிறோம். திறமையானவர் வந்து ஏ தான், அவர் கீழே எக்ஸ் போட்டுக்கிறோம். எத்தனை மடங்கு திறமையானவர்னா 1/3/4. 1/3/4 வந்து எப்படி எழுதலாம்னா 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4, 4 கூட 3 கூட்டினா 7. ஸோ அப்போ 7/4. அப்போ இந்த இடத்துல வந்து 7/4 எக்ஸு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 7 நாட்களில் முடிக்கிறாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். எக்ஸையும் 7/4 எக்ஸையும் பெருக்கி கீழே வந்து ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். எக்ஸையும் 7/4 எக்ஸையும் கூட்டிக்கணும். அதாவது ஒரு எக்ஸு ப்ளஸ் 7/4 எக்ஸு. இது பெருக்குனா 4 எக்ஸையும் பெருக்குனா 4 எக்ஸு. அது கூட 7 எக்ஸை பெருக்குனா கூட்டினா 11 எக்ஸு. 11 எக்ஸு/4 அப்படின்னு வரும். 11 எக்ஸு/4 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்கிறது வந்து 7 நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த 7 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 7 ரைட் ஹேண்ட் சைடு 7 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல வந்து x/4 வருது. இது வந்து 4/11 ஆகிடும். 4/11 ஆகிடும் ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எக்ஸுன்றது ஏவுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏ மட்டும் தனியாக அந்த வேலை எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னா 11 நாளில் செய்வார். செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் சேம் தான். ஓகேவா? நம்பர்ஸ் மட்டும்தான் மாறுது. அடுத்தது 4th கொஸ்டின். ஏ ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 60% அதிக திறமையுடையவர் எனில் முழு வேலையை முடிக்க பிக்கு தேவையான நாட்கள் எத்தனை? சரி, இப்போ இதில் திறமையானவர் யாருன்னா பி தான் வந்து திறமையானவர். ஸோ அப்போ ஏ பி யார் திறமையானவரோ அவருக்கு கீழே நாம் போன கணக்கில் என்ன செஞ்சோன்னா எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அங்கே மடங்குன்றதுனால எக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே சதவீதத்தில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, எத்தனை சதவீதம் கூடுதல் திறமையுடையவர் அப்படின்னா 60%. அப்போ 160ன்றத ஏவுக்கு நேராக போட்டுக்கணும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ வந்து 16 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 160% அப்படின்றது 16 நாள். அப்போ பி எத்தனை நாளில் முடிக்கிறார்? 100% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது பார்த்தாலே தெரியுது இல்லையா? 160%ன்றது 16. அப்போ 100%ன்றது 10 நாள். இந்த ஒரு சைவரை விட்டுடுங்க, அவ்வளோதான். இந்த ஒரு சைவரை விட்டுட்டா 10. ஸோ அப்போ 10 நாளில் வந்து பி வந்து முடிக்கிறார். அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 5வது கொஸ்டின். இந்த 5வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். இதை வந்து நிறைய மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே ஒரு மெத்தடில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடிப்பர். இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 ஆண்கள் ப்ளஸ் 7 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 14 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 11 நாட்களில் 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் இது வந்து 11 நாளில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா?
சரி, அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதை போல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 8 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள், அதை போல் 3 மடங்கு வேலை, இந்த வேலையை போல் 3 மடங்கு வேலை அவங்க எத்தனை நாளில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை நான் 14 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலை அப்படின்னும்போது 1/14ன்னு போடணும். அதே போல் 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 11 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாள் வேலை 1/11ன்னு போடணும். சரி, இப்போ நான் இதை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 14ஆல் பெருக்கிறேன். ஸோ 14ஆல் பெருக்குனா 28 ஆண்கள் ப்ளஸ் 14ஆல் பெருக்குனா 98 சிறுவர்கள். 14ஆல் பெருக்கும்போது இது என்ன ஆகிடும் அப்படின்னா 1ன்னு ஆகிடும். ஓகேவா? ஏன்னா 14 கேன்சல் ஆனால் 1ன்னு ஆகிடும். இப்போ இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33 ஆண்கள் ப்ளஸ் 11ஆல் பெருக்குனா 88 சிறுவர்கள். 11 கேன்சல் ஆச்சுன்னா 1. இப்போ எங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் 2 1 இருக்கிறதுனால நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். 28 மேல் 98 பாய்ஸ், அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 33 மேலுக்கும் 88 பாய்ஸுக்கும் ஈக்குவல். சரி, இந்த 28M அந்த சைடு கொண்டு போகிறேன். 33ல் 28 போச்சுன்னா 5 மேல். இந்த 88 இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸு. 98ல் 88 போச்சுன்னா 10. ஸோ 10 பாய்ஸ். 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பாய்ஸ் ஈக்குவல் டு 1 மேல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சரி, இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் எரேஸ் பண்ணிவிட்டு இதனுடைய கண்டினியூட்டி இங்கேயே நான் எழுதுகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஹின்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? சரி, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு மேல் ஈக்குவல் டு 2 பாய்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் இல்லை இந்த ஈக்குவேஷன், இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் நாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 14 நாளில் முடிக்கிறாங்க. சரி, இப்போ 2 மேல் இல்லையா? இப்போ ஒரு மேல்ன்றது 2 பாய்ஸு. அப்போ 2 மேல்ன்றது 4 பாய்ஸுக்கு ஈக்குவல். அப்போ 2 மேலுக்கு பதிலாக நான் 4 பாய்ஸ் போடுறேன். ப்ளஸ் 7 பாய்ஸு. இது 14 நாளில். அப்போ 11 பாய்ஸ் 14 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 8 மேலு 6 பாய்ஸ். இதை போல் 3 மடங்கு வேலை. அதை பின்னாடி பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ 8 மேல், இதை 8ஆல் பெருக்கிறோம். இதை 8ஆல் பெருக்கினா 16 பாய்ஸ்னு வரும். ஸோ அப்போ 16 பாய்ஸு ப்ளஸ் 6 பாய்ஸு, அப்போ 22 பாய்ஸ். ஓகேவா? 11 பாய்ஸ் 14 நாளில் முடிக்கிறாங்க. 22 பாய்ஸ் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா, இங்கே ஆட்கள் அதிகமாகும் போது நாட்கள் குறையும். ஓகேவா? இல்லைனா நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் பாதி வரும், அப்படியே இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க. 11ஐயும் 14ஐயும் பெருக்கிறோம். இந்த சைடில் 22ஐயும் நம்ம கண்டுபிடிக்கிறது எத்தனை டேஸ் இருக்கு இல்லையா, அந்த டேஸையும் பெருக்கிக்கணும். இப்போ ஓர் 11 11, ஈர் 11 22, இந்த 14/2 7ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 7 நாளில் இந்த 8 மேலும் 6 பாய்ஸும் 7 நாளில் செய்வாங்க அந்த வேலையை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3 மடங்கு வேலைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதே வேலையை 7 நாளில் செய்யலாம். அப்போ 3 மடங்கு வேலை எத்தனை நாளில் செய்யலாம் அப்படின்னா 21 நாளில் செய்யலாம். ஓகேவா? ஸோ அப்போ 7 பெருக்கல் 3 21 நாள். 21 நாளில் அந்த வேலையை செய்து முடிக்கலாம். ஓகேவா? இதான் ஒரு ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நாம் கண்டுபிடிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். சரியா? அடுத்தது 6th கொஸ்டின். ஒரு வேலையை 20 பெண்கள் 16 நாட்களிலும்
16 ஆண்கள் 15 நாட்களிலும் முடிக்கிறார்கள் எனில் ஆண் மற்றும் பெண்ணினுடைய வேலைத்திறனினுடைய விகிதம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 20 பெண்களினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னா 1/16. அப்போ ஒரு பெண்ணினுடைய ஒரு நாள் வேலை 20 வந்து கீழே வந்துடும். 20ஐயும் 16ஐயும் பெருக்குனா 320. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 16 ஆண்கள் அவருடைய ஒரு நாள் வேலை வந்து 1/15. அப்போ ஒரு ஆண் அப்படின்னும் போது 16 கீழே வந்துடும். 16ஐயும் 15ஐயும் பெருக்குனிங்கன்னா 240. அப்போ வேலைத்திறனினுடைய விகிதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆணினுடைய வேலைத்திறன் வந்து 1/240, பெண் வந்து 1/320. ஸோ இந்த சைபருக்கு சைபர் அடிச்சிடலாம். அடுத்தது 8ஆல் பண்ணிங்கன்னா 3 8 24 இல்லையா, அதனால் 1/3 ஈஸ்ட்டு 4 8 32 1/4ன்னு வரும். ஸோ அடுத்தது வந்து 3க்கும் 4க்கும் எல்சிஎம் வந்து 12. ஸோ அப்போ 12ஆல் பெருக்குறீங்க அப்படின்னா 4:3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 1/3யும் 12ஆல் பெருக்கணும். அடுத்தது 1/4ஐயும் 12ஆல் பெருக்கணும். ஸோ பெருக்குனா இந்த 3 4 12, ஒரு நாள் 4 3 12, அப்போ 4:3 அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது 24 ஆட்கள் 180 பணிகளை 15 நாட்களில் முடிப்பர். இது வந்து M1 D1 H1 M1 D1 H1 by W1 equal to M2 D2 H2 by W2. ஸோ இந்த மெத்தடு. ஸோ M1க்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 பேர். எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னா 5 நாள். என்ன வேலை செய்கிறாங்கன்னா 180 வேலையை செய்கிறாங்க. அடுத்தது செகண்ட் கேஸில் 240 பணிகளை 12 நாட்களில் முடிக்க தேவைப்படும் ஆட்களினுடைய எண்ணிக்கை. அப்போ இங்கே 12 நாட்கள். M2 வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். D2 பதிலாக 12, கீழே வந்து 240. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 24 பெருக்கல் 15 பெருக்கல் 240 டிவைடட் பை 180 பெருக்கல் 12 ஈக்குவல் டு M2. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 360 180, 460 240, ஒரு நாள் 4 3 12, ஒரு 3 3 5 5, ஒரு 3 3 8 24. ஸோ 8 5 பெருக்குனா 40. ஸோ அப்போ M2 ஈக்குவல் டு 40. அப்போ 40 பேர் வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? அடுத்தது ஏ என்பவர் ஒரு வேலையினுடைய 1/4 பகுதியை, அதாவது கால் பகுதியை 20 நாட்களில் செய்வார். அதே வேலையின் 3/4 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? இது பார்த்தோன்னே சொல்லிடலாம். கால் பங்குனா 20, அப்போ அரை பங்குனா 40, முக்கால் பங்குனா 60. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிறது. ஓகேவா? அடுத்தது 9வது கொஸ்டின். ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10 15 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏவும் பியும் 3 நாட்கள் சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? சரி, ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் செய்கிறாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏ ப்ளஸ் பியினுடைய ஒரு நாள் வேலை. ஏ வந்து 10 நாளில் முடிப்பார், அதனால் 1/10. பி வந்து 5 நாளில் முடிப்பார், அதனால் 1/5. ஸோ எல்சிஎம் 30 எடுத்துக்கலாம். ஸோ 30ஆல் பெருக்குறீங்க அப்படின்னா 1/10 இன்ட்டு 30. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், எல்சிஎம் வந்து 30 இல்லையா, கீழே 10 இருக்குது, 3ஆல் பெருக்குனா 30, மேலே 3ஆல் பெருக்கிக்கோங்க. ஈர் 5 30, மேலே கத்தியும் 2ஆல் பெருக்கிக்கோங்க, டிவைடட் பை 30. ஸோ 5/30. 5/30னா 1 5 5 6 5 30. ஓகேவா? ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் 1/6 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஏவும் பியும் 3 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 3ஆல் பெருக்கிக்கணும். 3ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1/2ன்னு வரும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது 2ல் 1 பங்கு முடிஞ்சிச்சு, அரை பாகம் முடிஞ்சிச்சு. மீதி இருக்கிறது அரை பாகம். இந்த அரை பாகத்தை யார் செய்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து விலகிடுறாரு. ஏ விலகிட்டு சி வந்து சேர்றாரு. அப்போ பியும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ பி வந்து எவ்வளோ, 1/15. சி எவ்வளோ, 1/30. ஸோ அப்போ 30 எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 1 30. அப்போ 1/30
10ன்னு வருமா, 3/30ன்னு வரும். அதை சுருக்குனிங்கன்னா 1/10. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் 1/10 வேலையை முடிக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய வேலை வந்து 1/2 செய்யறது வந்து பியும் சியும். அப்போ 1/10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், மாற்றி போட்டுக்கிறேன், பெருக்கல் போட்டு மாற்றி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 5 நாளில் பியும் சியும் சேர்ந்து முடிச்சிருவாங்க மீதி இருக்கக்கூடிய வேலையை. அடுத்தது, ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 8 நாட்களிலும், பி மற்றும் சி அதே வேலையை 12 நாட்களிலும், ஏபிசி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்களிலும் செய்வர். ஏ மற்றும் சி இணைந்து அந்த வேலையை செய்யும் நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஸ்பேஸ் இருக்கா? இல்லை, ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த இடத்த நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலை 1/8. பியும் சியும் சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்க, அதனால் 1/12. 3 பேரும் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க, அப்போ அதனுடைய ஒரு நாள் வேலை 1/6. சரியா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏவும் சியும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் சி நமக்கு தேவை. சரி, இப்போ இந்த பி ப்ளஸ் சி இருக்கு இல்லையா, இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்கு இல்லையா, இதுலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா ஏ நமக்கு கிடச்சிரும். அப்போ 1/6 மைனஸ் 1/12. ஓகேவா? ஸோ கழிக்கும்பொழுது பிசி போயிட்டு ஏ மட்டும் நமக்கு கிடைக்கும். சரி, இதை பண்ணிங்கன்னா 12 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 12 மைனஸ் 2 மைனஸ் 1/12, 2ல் 1 போச்சுன்னா 1/12. அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை 1/12. சரியா? சரி, சி நமக்கு வேணும் அப்படின்னா இதிலேருந்து கழிச்சிடலாம். இந்த 1/8 இருக்கு இல்லையா, ஏ ப்ளஸ் பி கழிச்சிடலாம். அப்போ சி மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ சி வந்து பார்த்திங்கன்னா 1/6, இதிலேருந்து 1/6லேருந்து 1/8 கழிக்கலாம். ஸோ 24 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 6 24, 3 8 24/24. 4ல் 3 போச்சுன்னா 1. ஓகேவா? ஸோ அப்போ 1/24. அப்போ ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு தனியாக, சி வந்து தனியாக 24 நாளில் முடிக்கிறார். இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஷார்ட்கட் தெரியும். ஸோ 24ஐயும் 12ஐயும் பெருக்கி கீழே வந்து கூட்டிக்கணும். கூட்டினா 36. ஒரு 12 12, 12 36, 24 3 வகுத்திங்கன்னா 8. ஸோ அப்போ ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னா 8 நாளில் செய்வாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏபிஜி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் 30ஆம் தேதி நடத்திய தேர்வில் இருக்கக்கூடிய கணித வினாக்கள் அனைத்துமே வந்து டைம் அண்ட் ஒர்க் அந்த டாப்பிக்கில் வந்து வருது. ஒவ்வொரு வாரமும் வந்து வீக்கெண்டில் ஃப்ரீ டெஸ்ட் நடக்குது கூகுள் ஃபார்ம்ஸில், ஆன்லைனில். அதை வந்து தொடர்ந்து எழுதிருங்கள். வர இருக்கக்கூடிய டிஎன்பிசி தேர்வில் வந்து வெற்றியடைந்து அரசு பணி கிடைத்திட வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.